இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை அன்னையாம் திரு அவை நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 7 முதல் 15 முடிய. இறை வார்த்தை பகிர்வு எதை பற்றி நமக்கு பேசுகிறது? குறிப்பாக ஜெபத்தை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்க வேண்டும்? ஏனென்றால் இயேசுவின் காலத்திலும் சரி, இன்றைய காலகட்டங்களிலும் சரி, ஜெபம் என்கின்ற பெயரினில் எத்தனையோ மனிதர்கள் மக்களை தன்வயப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நேருக்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்வும் உண்டு. இயேசுவின் காலத்திலே அந்த 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே எத்தனையோ மனிதர்கள் அவர்கள் செபிக்கின்ற ஜெபத்தை மக்கள் பார்த்து போற்றுகின்ற வகையில் அவர்கள் அதிகமாக சத்தமிட்டு மக்கள் பார்க்கக்கூடிய அளவில் வெளியிலும் எல்லா இடங்களிலும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். ஆக பார்க்கின்ற மக்கள் இந்த மனிதன் எந்த அளவிற்கு ஜெபத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து அவர்கள் பின்னே செல்வதையும் இயேசுவின் காலத்தில் அறிந்த ஒரு உண்மைதான். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், அவர்கள் ஜெபிக்கின்ற நேரங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உச்சரிப்புகள், சத்தம், இவை அனைத்துமே மக்களை வேறு திசையில் அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றது. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். ஜெபம் என்பது பிறருடைய பார்வைக்கு தேவையல்ல, மாறாக உன்னை படைத்த விண்ணக தந்தை நன்கு அறிந்தாலே போதும் என்று சொல்லுகிறார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே பல நேரங்களில் தனிமையில், இரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில் தந்தையோடு தனிமையில் அமர்ந்து ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. அதிகாலை நேரம், இரவு நேரம், ஏன் பல நேரங்களிலே புதுமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கரங்களை உயர்த்தி கண்களை உயர்த்தி தந்தைக்கு நன்றி செலுத்திய பிறகுதான் ஜெபத்தின் வழியாக புதுமைகளை நிறைவேற்றியிருக்கிறார். எனவே ஜெபத்தினுடைய வல்லமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இயேசு தெளிவாக காட்டுகின்ற பொழுது பல நேரங்களிலே பல மனிதர்கள் தன்னை சார்ந்திருக்கின்ற அறிமுகம் இல்லாதவர்களை கூட தன்னுடைய அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளினால் அவர்கள் பக்கம் திசை திருப்பி ஒரு சில நேரங்களில் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஜெபத்தினுடைய வல்லமை 2 பகுதிகளாக இயேசு நமக்கு பிரித்து காட்டுகிறார். ஒன்று, தந்தை கடவுளுடைய வல்லமை பற்றியும், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மகத்துவமான வாழ்க்கை அந்த விண்ணகத்தில் மட்டுமல்ல, மாறாக இந்த மண்ணகத்திற்கு வர வேண்டும் என்று இயேசு விரும்பி தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் அழைப்பு கொடுக்கிறார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக என்று தன் தந்தையினுடைய திருவுள்ளத்தை விண்ணகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த மண்ணகத்தில் இருக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அழகாக இந்த ஜெபத்தின் வல்லமையை படம் பிடித்து காட்டுகிறார். எனவே தந்தையை போற்றுவதும் தந்தையினுடைய மகத்துவத்தை நம் வாயார புகழ்வதும் அது சால சிறந்ததாக என்ற நற்செய்தி வாசகத்தினுடைய இந்த முதல் அத்தியாயம் காட்டுகிறது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணக பயணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசு தன் தந்தையிடம் ஜெபிக்க அழைப்பு கொடுக்கிறார். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்றும், கடந்த கால வாழ்விலே நாம் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டியும், எதிர்கால வாழ்விலே இப்படிப்பட்ட சாத்தானின் தீய சக்திகளுக்குள் நாம் அனைவரும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக சோதனைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும் என்ற ஜெபத்தையும் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தினுடைய வல்லமை பற்றி பார்க்கின்ற பொழுது மூவொரு தந்தையினுடைய அங்கே பிரசன்னத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒன்று, தந்தை கடவுள் இந்த மண்ணுலகில் எப்படிப்பட்ட வாழ்வு இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதை எடுத்து வர வேண்டும் என்று அவரிடம் நம் விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம் அன்றாட தேவைகள் முழுவதுமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மூவர் கடவுளாகிய இரண்டாவது சுதனாகிய இயேசுடன் ஜெபிக்கிறோம். மூன்றாவது, தூய ஆவியினுடைய வல்லமையின் வழியாக நாம் அனைவருமே எந்த விதமான சோதனைகளுக்குள் ஆட்கொள்ளப்படாத அளவிற்கு அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்படி இந்த மூவொரு தேவனுடைய தூய பிரசன்னமும் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தந்தையினுடைய தூய பிரசன்னத்தையும் நம் செபத்தின் வழியாக இந்த மண்ணுலகிற்கு எடுத்து வருகின்ற பொழுது இந்த செபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இந்த செபத்தினுடைய இன்னும் ஆழமான செய்தி நமக்கு கொடுக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிப்பின் மகத்துவத்தை அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். இந்த மண்ணுலகில் யாருக்கெல்லாம் மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறதோ, மன்னிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தின் வழியாக கடவுளை தன் செயலில் வழியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதை வெளிப்படுத்த தான் இயேசு எங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று தெள்ளத் தெளிவாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். தூய அகுஸ்தீனார் இவ்வாறு தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அனைவருமே இறைவனுடைய மன்னிப்பை ஒவ்வொரு நிமிடம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள். அந்த இறைவனுடைய மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் உணர வேண்டுமென்றால், இறைவனுடைய மன்னிப்பும் இரக்கமும் அருளும் உங்கள் மீது ஒவ்வொரு நிமிடம் கொடுத்து கொண்டிருப்பதை நீங்கள் உணர வேண்டுமென்றால், உங்களுக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ, உங்களை தீய சக்திக்கு அழைத்து சென்றார்களோ, அவர்களை நீங்கள் மன்னிக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய மன்னிப்பு உங்களால் உணர முடியும். ஒருவேளை நீங்கள் யாரையும் மன்னிக்கவில்லை என்றால் இறைவன் உங்களை மன்னித்து கொண்டே இருப்பார். ஆனால் இறைவனுடைய மன்னிப்பை உங்களால் உணர முடியாது என்று அழகாக சொல்லுகிறார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அனைவருமே எப்பொழுது தாயின் கருவறையில் உருவாக்கப்பட்டோமோ அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு நிமிட துளிகளிலும் நாம் இறைவனுடைய மன்னிப்பால் பாதுகாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். சற்று சிந்தித்து பார்ப்போம் கடந்த கால வாழ்க்கையை. எத்தனை விபத்துக்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், மனவேதனை, கண்ணீர், கவலை, நோய் நொடிகள், இவை அனைத்திலும் இருந்தும் இறைவன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டே வந்திருக்கிறார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு, அப்படிப்பட்ட அற்புதமான வழிநடத்துதலிருந்து நாம் இன்று வரை இறைவனோடு பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் ஏன் நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்கக்கூடாது? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக, தந்தையை, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். மன்னிப்பின் மகத்துவத்தை அழகாக படம்பிடித்து காட்டினார். அப்படிப்பட்ட இயேசுனுடைய சகோதரனாக, மகனாக, மகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இயேசுனுடைய விண்ணப்பத்தை நாம் ஏற்று அதை நம்முடைய வாழ்வாக மாற்றி காட்டுகின்ற பொழுதுதான் மன்னிப்பின் மகத்துவம் நம் அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படும். எனவே இது நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஜெபத்தின் வல்லமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்துவது போல நாமும் நம்முடைய ஜெபத்தின் வழியாக, செயல்பாடுகளின் வழியாக இந்த மண்ணகத்தில் இறைவனை நாம் பிறருக்கு வெளிப்படுத்த முயற்சி செய்வோம். அதுவே இந்த தவக்காலத்தினுடைய சிறந்த முயற்சியாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.